ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி சைட்லேருந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேண்டிடேட்ஸ். இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, உங்ககிட்ட வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து கரண்ட்டாக வந்து உங்கள் கையில் வச்சிருக்கீங்க. அந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இருந்தும் என்னால் வந்து அப்ளை பண்ண முடியல, என்னால் ப்ரொசீட் நெக்ஸ்ட் வந்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சில கேண்டிடேட்ஸ் வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட பர்சனலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. என்ன காரணத்தினால உங்களால் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தும் உங்களால் அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நீங்க டிஎன்பிசி வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீங்க குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ எக்ஸாமினேஷனுக்கான அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், உங்களுடைய கம்யூனிட்டி டீடைல்ஸ், உங்களுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வந்து கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய எலிஜிபிள் டீடைல்ஸ், அகாடமிக் டீடைல்ஸ், டெக்னிக்கலா இந்த ஷார்ட் அண்ட் இந்த டைப்பிங் கோர்சஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் வரும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நீங்க தமிழ் வழி படித்த மாணவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருப்பாங்க. நீங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ங்கிறத கொடுப்பீங்க. இதில் நல்லா கவனிக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் தமிழ் வழியில் பயின்றிருக்கும் கல்வியினை குறிப்பிடவும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. டிக் பண்ண சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அப்படி அதுக்கு உண்டான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுமே நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருப்பீங்க. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி அப்படிங்கிற நீங்க வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. டீச்சர் ட்ரைனிங்கும் நீங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா அதையுமே நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க, டிக் பண்ணி வாங்கி வச்சிருப்பீங்க. இப்போ நிறைய பேர்கிட்ட மோஸ்ட்லி வந்து என்ன இருக்காது அப்படின்னா, யூஜி அதாவது அண்டர் கிராஜுவேட்ல நீங்க வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுறது. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டிக் பண்ண மாட்டோம். நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இல்லைனா வந்து டிப்ளமோ நம்ம ஏதாச்சும் வந்து பண்ணியிருந்தோம்னா தமிழ் மீடியத்தில் நம்ம அந்த அதுக்கு உண்டான பிஎச்டி வாங்கி வச்சுட்டு இந்த இடத்துல கிளிக் செக் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்போம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இப்பதவிக்கான நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வாயிலாக அனைத்து கல்வி தகுதியினையும் தமிழ் வழியில் பயிலாத காரணத்தினால் தமிழ் வழியில் அதாவது தமிழ் வழி இந்த பயில் கோருவதற்கான இட ஒதுக்கீடு உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா கருதப்பட இயலாது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிகிரி வரைக்கும் நீங்க வந்து தமிழ் மீடியத்துல படிச்சு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் உங்க கையில இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்க இந்த குரூப் 2 ஏ எக்ஸாமினேஷனுக்கான அந்த அப்ளிகேஷன்ல நீங்க வந்து பிஎஸ்டிஎம் வந்து அப்ளை பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்வு அப்படிங்கிறது வந்து இப்போதைக்குன்னு எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா நீங்க குரூப் 2 ஏ எக்ஸாமினேஷனுக்கு நீங்க எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் வந்து நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு டிகிரி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அந்த டிகிரியுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிகிரி வரைக்கும் நீங்க வந்து தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க இந்த இடத்துல வந்து ஆம் கொடுக்கணும். இல்ல ப்ரோ, என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்கூலுக்கு மட்டும் தான் எனக்கு வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், காலேஜுக்கு வந்து கிடையாது, ஆனா காலேஜ்லயுமே நான் வந்து தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, டிஎன்பிசி எக்ஸாம் அந்த குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் இன்னும் வந்து நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, யூஜி அண்டர் கிராஜுவேட் வந்து எந்த காலேஜ்ல படிச்சீங்களோ அந்த காலேஜோடைய பிரின்சிபால் நேரடியா போய் கான்டாக்ட் பண்ணிட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு சைன் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க தமிழ் மீடியத்தில் தான் படிச்சேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து டிக் பண்ணலாம். நீங்க வந்து யூஜியில வந்து தமிழ் மீடியம் படிக்கல, நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த இடத்துல நீங்க வந்து அப்ளிகபிளே ஆக முடியாது, நீங்க வந்து அப்ளையும் பண்ண முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல இல்லைன்னு தான் நீங்க போடணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தும் உங்களால இந்த இடத்துல வந்து இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து போட முடியும். ஏன்னா இதுல வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க வந்து படிச்சிருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி யூஜி அண்டர் கிராஜுவேட்லயுமே அந்த 3 வருஷம் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா தமிழ் மீடியத்துல நீங்க வந்து படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா தான் நீங்க இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுக்கணும். அப்போ உங்ககிட்ட வந்து ஸ்கூல் வரைக்கும் தான் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க எஸ் கொடுக்க கூடாது. நீங்க நோன் தான் கொடுத்து நெக்ஸ்ட் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th. அப்படி 10th இருக்கக்கூடியவங்க நீங்க அந்த இடத்துல எஸ்என் கொடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் நீங்க கிளைம் பண்ணிருப்பீங்க. பட் இது வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ எக்ஸாமினேஷன்ங்கிறதுனால ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுக்க முடியாது, நோ அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுக்கணும். சரிங்களா? இதுல உங்களுக்கு வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.